இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய தேவ ஜனமே, அன்பு முகநூல் நண்பர்களே, முகமறியா கண்டும் கேட்டும் இராத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையும் உத்தமமுமான கிறிஸ்தவ விசுவாசிகளே, கிறிஸ்தவ ஊழியர்களே மற்றும் கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் மன விருப்பம் கொண்டு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தேசுவை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மன விருப்பத்தோடு எந்த மத காழ்ப்புணர்வுகளும் இன்றி, ஜாதிய காழ்ப்புணர்வுகளும் இன்றி, எந்த அந்த தெய்வம் உயர்ந்தது இந்த தெய்வம் உயர்ந்தது என்கிற வேறுபாடுகளையும் களைந்து எல்லாவற்றிற்கும் மேலான சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உண்டு, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி படைத்து அவைகளை இந்நாள் மட்டும் ஆண்டு வழிநடத்தி வருகிற ஒரு தேவன் உண்டு, அவரே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அன்புக்குரிய தேவஜனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளில் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளினுடைய இறை செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, நாம் கடந்த சுமார் ஒரு 6 மாதங்களாக எரேமியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சுமார் 165 இறை செய்திகளை நாம் அந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து தியானித்திருக்கிறோம். அதனுடைய தொடர் செய்தியாக இன்றைய நாளில் 166வது இறை செய்தியை எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய 19 வசனங்கள் வரை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் நேற்றைய தினத்திலே அந்த செய்தியை 19ஆம் வசனம் வரையிலும் உள்ள செய்தியை முடித்து விடலாம் என்று கருதியிருந்தேன். ஆனால் இடையில நெட் ப்ராப்ளம் 2-3 தடவை அது தானாக ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்து விட்டது, திரும்பவும் ரெஸ்யூம் ஆகும், அப்படி தொடர்ந்தேன். ஆனால் முடியாத நிலையில் நான் அந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வந்தேன் 16வது வசனத்தோடு. அருமையானவர்களே, ஆதலால் ஆனபடியால் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையான 3 வசனங்களை நான் இந்த நாளிலே உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் வேதாகமங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே நம்முடைய நோக்கம் ஒன்றாகவே இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளின் புதைபொருட்கள், மறைபொருட்கள், ரகசியங்கள் என்ன, அது நமக்கு கற்பிக்கின்ற ஆழமான நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான சத்தியங்கள் என்ன, மேலோட்டமான ஆசீர்வாதங்களை அல்ல, நுனிப்புல் மேய்வது போல மேய்வதல்ல, ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை கற்றுக்கொள்வதல்ல, அறிந்து கொள்வதல்ல, வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களை, ரகசியங்களை, மறைபொருளானவைகளை, கருகலானவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இறை சிந்தையோடு இந்த தியானத்திற்கு நீங்கள் பங்கெடுக்க
இந்த தியான செய்திகளை கேட்க உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லை என்றோ வேண்டாம் என்றோ நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றோ, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை என்றோ, தண்ணீரினால் ஞான ஸ்நானம் இல்லை என்றோ நான் சொல்லவில்லை. திராட்சரசமும் அப்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் சரீரத்திற்கும் அடையாளமாய் புசிக்கலாம், புசிக்கக்கூடாது என்றோ நான் சொல்லவில்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த பகுதிகளிலே அந்தந்த வேத வசனங்களுக்குரிய விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். இவைகளில் எதையும் நான் மறக்கவில்லை, இவைகள் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகளை குறித்து ஒரு காரியத்தை கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லுகிறேன். ஞான ஸ்நானம் வேண்டும், தண்ணீர் ஸ்நானம் வேண்டும். எதற்காக? பரலோகம் செல்வதற்கு அல்ல, பூமிக்குரிய திருச்சபையிலே அங்கம் வைப்பதற்காக. கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த பூமிக்குரிய சபையிலே அங்கத்தினராவதற்கு அடையாளமாக இவ்வுலகத்தின் தண்ணீரினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அல்லது மூவரும் இணைந்து ஒன்றாயிருக்கிற ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால், சிலுவையில் அறையப்படாத இயேசு அல்ல, சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவும் அல்ல, சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஞான ஸ்நானம் தண்ணீர் ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாயிலும் ஒரு முறை, அறிந்தோ அறியாமலோ ஒரு முறை நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டால் அந்த ஞான ஸ்நானமே என்னை தேவனை அறிகிற அறிவிலே நடத்தும் என்கிற உங்கள் வைராக்கியம், உங்கள் நம்பிக்கை அதிலே ஒன்று கட்டப்பட வேண்டும். ஞான ஸ்நானம் என்பது, ஞானம் என்றால் தேவனை அறிகிற அறிவிலே முழுகுதல். அந்த ஸ்நானம் ஒருவேளை ஊற்றி தரப்பட்டதாக இருக்கலாம், தெளித்து தரப்பட்டதாக இருக்கலாம், தடவி தரப்பட்டதாக இருக்கலாம், முழுக்கி தரப்பட்டதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஞான ஸ்நானம். திரும்ப நீங்கள் வளருவது வேத வசனங்களாகிய சத்திய வசனங்களாகிய ஜீவ தண்ணீரும் பரிசுத்த அக்னியுமாயிருக்கிற சத்திய வசனங்களிலே நீங்கள் கற்றுத்தேர வேண்டும், முழுக வேண்டும். அதுதான் தேவனை அறிகிற அறிவாகிய ஞானஸ்நானம். அந்த அறிவை தண்ணீரில் இருந்து பெற முடியாது. வேத வசனங்களாகிய பட்சிக்கிற அக்னியாயும் இருபுறமும் கரிக்குள்ள பட்டயமாயும் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாயும் ஜீவ தண்ணீராயும் ஜீவ உணவாகவும் இருக்கிற, ஜீவ அப்பமாகவும் இருக்கிற சத்திய வசனங்களை நீங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்வதன் மூலம் தேவனை அறிகிற அறிவிலே வளரலாம். நன்றாக, ஞானஸ்நானத்திற்கு 2 விதமான அர்த்தங்கள். ஒன்று, நீங்கள் உலக பிரகாரமாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 17, 18, 19 வசனங்களின்படி இவ்வுலகத்தின் தண்ணீரினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அல்லது மூவரும் ஒருவராயிருக்கிற இணைந்து இருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அது ஏதாயிலும் ஒன்று. ஒரு ஸ்நானம் பெற்றது போதாது, 2வதும் நான் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று முழுகினால் பாவத்துக்கல்ல சாகிறீர்கள், விசுவாசத்திற்கு செத்து விட்டீர்கள். உங்கள் விசுவாசம் செத்து போய்விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் அதைத்தான் வலியுறுத்துகிறேன். தண்ணீர் ஞான ஸ்நானம் உங்களையோ என்னையோ எவரையும் என்ன செய்யாது? பரலோகத்திற்கு கொண்டு போகாது. இவ்வுலகத்தின் தண்ணீர்கள், அதான் வேத வசனங்களுக்கு கட்டுப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள், ஒன்றை எடுத்துவிட்டு மற்றொன்றை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறேன். இன்றைய கிறிஸ்தவம் ஒன்றை, ஓரிரு சத்தியங்களை மட்டும் வலியுறுத்துகிறது. அது சத்தியங்களா என்பது நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். ஒன்று முழுக்கு ஸ்நானத்தை வலியுறுத்துகிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள், இன்னொன்று ஆவியின் அபிஷேகத்தை வலியுறுத்துகிறார்கள், அந்நிய பாஷை அடையாளத்தை வலியுறுத்துகிறார்கள். இவைகளெல்லாம் வேதம் கற்பிக்கிறவைகள் அல்ல, வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது.
அதன் தாற்பயத்தையோ அதன் உண்மையையோ அறிந்து கொள்ளாமல் அவைகளையே பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்திலே இவைகளை பிடித்து கொண்டு தொங்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிற சத்தியம் புரட்டு உபதேசம் போல தோன்றும். ஆனால் வேதாகமத்தின் வசனங்களை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். விருப்பமுள்ள அனைவரும் அவைகளை முழு மனதோடு கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். வேத வசன சத்தியத்தின்படி அது உண்மை சத்தியம் என்று உங்களுக்கு புரிந்தால் அதை கை கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எதுக்காகவும் உங்களை வழிதப்ப செய்வதற்காக இதை செய்யவில்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், போஜன பானங்கள், அதாவது திராட்சரசமும் அப்பமும் புசிக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நேற்றைய தினத்தில், நேற்று அல்லது முந்தின தினத்தில் அந்த திராட்சரசம், ரேகாபியரின் பிள்ளைகள் சந்ததியினர் நாங்கள் திராட்சரசமும் மதுபானமும் அருந்துவதில்லை என்று சொன்னார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 வார்த்தைகளை கூறியிருக்கிறார். ஒன்று, நான் திரும்பவும் வரும் வரையிலும் நீங்கள் என் நினைவாக நான் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினதும் மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் நினைவு கூறும்படியாய், உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள். எதை? கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சரசத்தையும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் அடையாளமாக அப்பத்தையும், கிறிஸ்துவின் சரீரத்தையும் அப்பமாகவும் திராட்சரசமாகவும் இரத்தத்தையும் சரீரத்தையும் சாப்பிடுங்கள் என்று சொன்னார். நான் பிதாவினுடைய ராஜ்யத்திலே மறுபடியும் உங்களோடு கூட புதிதாக அந்த ராப்போஜனத்தை புசிக்கும் நாள் வரை திராட்சரசத்தை குடிப்பதும் இல்லை, அப்பத்தை புசிப்பதும் இல்லை என்றார். ஏனெனில் அவரே ஜீவாப்பம், அவரே ஜீவ தண்ணீர், அவரே புதிய திராட்சரசம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நமக்காக கையளித்தார், அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். எதுவரை ஞானஸ்நானங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறையே ஞானஸ்நானம். பாவத்துக்கு ஒரு முறைதான் தண்ணீர் ஸ்நானத்தினால் சாக வேண்டும். அது எந்த ஸ்நானமாக இருந்தாலும் சரி. பாவத்துக்கு 2வது முறை செத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் விசுவாச வேறற்று போய் செத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனங்களின் சாரமாகிய அந்த வசன ஜீவ போஜனத்தை தினந்தோறும் உட்கொள்ளுங்கள். அது எவ்விடத்தில் இருந்து கிடைத்தாலும் உட்கொள்ளுங்கள். ஆனால் என்ன சொல்லுகிறேன், அது வேத வசன ஆதாரங்களோடு, வேத வசனத்தின் ஒவ்வொரு வாக்கியங்கள் ஒவ்வொரு எழுத்தின்படியான சத்தியமாக இருக்க வேண்டும். தேவையான ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துவிட்டு மறுபகுதியை புறக்கணித்து விட்டு அந்த ஒரு வாக்கிலே நின்று தொங்கிக் கொண்டிருக்கிற சத்தியம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே நான் எதையும் வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகள் உண்டு என்று சொல்லுகிறேன். அந்த வழிமுறைகள் வழியாக பயணிக்காமல் நீ பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டால் நீ பரலோகம் செல்ல முடியாது. அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம் அல்ல. அந்நிய பாஷையின் அடையாளம் என்பதை நான் எல்லா செய்திகளிலும் சொல்லி வருகிறேன். நீ ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளமும் நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கான அடையாளமும் என்ன என்பதையும் சொல்லி வருகிறேன். எபேசியர் 1:13, எரேமியா 31, 33, 34, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 24, 27 ஆகிய வசனங்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இந்த பூமியின் ஜனங்களில் யாராகிலும் ஒருவர் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொண்ட அடையாளம் எபேசியர் 1:13, எரேமியா 31, 33, 34 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் உங்கள் இருதய பலகையிலே முத்திரை போடப்பட்டிருக்க வேண்டும். அந்த முத்திரை உன் இருதய பலகையிலே பரிசுத்த ஆவியானவரால் போடப்பட்டிருக்கிற அந்த அபிஷேக முத்திரை
அந்த வேத பிரமாணங்களின் சாரமாகிய வேத வசனங்களின் சத்தியங்கள் உன் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது உனக்கு போதிக்கும், உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு கொண்டு சேர்க்கும். ஆனால் உலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கி இந்த புரட்டு உபதேசத்தை பின்பற்றி உலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கி அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று நீ சொல்லுவாயானால், அந்த அபிஷேகத்தையும் அந்த முழுக்கு ஸ்நானத்தையும் அந்த புரட்டு உபதேசத்தையும் நீ பின்பற்றுவாயானால் அது உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்காது. ஆனால் நிச்சயமாக எங்கே கொண்டு சேர்க்கும்? நரகாக்கினி கடலுக்கு கொண்டு சேர்க்கும் என்பதை மறந்து போகாதே. ஏனெனில் நீ உன்னுடைய ரட்சிப்புக்கு அடையாளம் எதுவல்ல? அந்நிய பாஷை அல்ல. உன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றதற்கு அடையாளம் அந்நிய பாஷை அல்ல. அது உன்னை பரிகாசம் பண்ணுகிறது. உன் பாவ குற்றங்களை மறைத்து நீ பக்தி வேடம் போடுகிறாய் என்பதை அது உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறது. தேவன் அதை அனுமதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கூற்றுப்படி அது என்ன? அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளம் அல்ல. அந்நிய பாஷை கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ இரத்தத்தையும் வேத வசன சத்தியங்களையும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசியாதவர்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு, அவநம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடையாளமாயிருக்கிறது என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதைத்தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், போதிக்கிறேன். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைய நாளின் செய்தியிலே ஒரு வசனம் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடக்கி உறுதிப்படுத்துகிறது. அதனாலே நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். விருப்பம் இருந்தால், இதுதான் சத்திய வேதாகமத்தினுடைய இரகசியங்கள் அடங்கிய சத்தியம் என்று நீங்கள் விரும்பினால், நம்பினால் அதை கை கொள்ளுங்கள். தயவு செய்து புரட்டு செவிக்கு இன்பமான செய்திகளை கேட்டு வழி தவறி செல்லாதீர்கள். ஆதி தாய், பூமியின் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் தாய், ஜீவனுள்ளோர் அனைவருக்கும் தாய். ஏவாள் ஆதி பெண், முதலாவது பெண். ஏவாள் என்பதற்கு அர்த்தம் என்ன? மனுஷி, முதலாம் மனுஷி. அவள் தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய கட்டளைக்கும் தனக்கு எஜமானனாக கொடுக்கப்பட்ட முதல் மனிதனாகிய மனுஷனுக்கும், அதான் ஆதாம். ஆதாம் என்றால் மனுஷன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவனுக்குரிய பெயர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அவன் முதல் மனிதன். மனுஷன், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டவள் மனுஷி. அந்த முதல் மனுஷி தேவனுடைய கட்டளையை மீறி செவிக்கு இன்பமான செய்தியை சாத்தானுடைய வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து கேட்டாள். அது அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. வலு சர்ப்பம் பேசினது, அது ஆச்சரியமாயிருந்தது. அந்த செய்தியை கேட்டால் செவிக்கு இன்பமாக இருந்தது, மனதுக்கு இன்பமாக இருந்தது. அதை பின்பற்றினாள். இன்றும் இந்த மனித குலம் முழுவதும் சபிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அவளே. ஆதி தாய், உங்களுக்கும் எனக்கும் தாய், ஜீவனுள்ளோர் அனைவருக்கும் தாய். மாம்ச சரீரமுள்ள மனிதர்கள் என்றழைக்கப்படுகிற அனைத்து மனிதர்களுக்கும் தாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவளுடைய வீழ்ச்சி இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் மத்தியிலே புரட்டு உபதேசங்களின் மூலமாய், முழுக்கு ஸ்நானம், அந்நிய பாஷை அடையாளம், இவைகளின் மூலமாய் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இது சர்ப்பத்தின் உபதேசம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சர்ப்பத்தின் உபதேசங்களை ஆதி முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாவும், ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனவன், அவனுடைய புரட்டு உபதேசத்தை பின்பற்றினீர்கள் என்றால் நித்திய நரகாக்கினி கடல், என்றென்றைக்கும் உள்ள தப்பி பிழைக்க முடியாத நித்திய மரணத்தின் குகைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், கை கொள்ளுங்கள், அவைகளை கை கொண்டு நடவுங்கள் என்று உங்களை அழைக்கிறேன். என்னுடைய உபதேசம், என்னுடைய செய்திகள், என்னுடைய தியானங்கள் எதுவுமே
புரட்டுபதேசம் அல்ல என்பதை நீங்கள் வேத வசனங்களின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் புரட்டுபதேசத்தை பிரசங்கிக்கிறேன் என்றால் தயவு செய்து விலகி சென்று விடலாம். நீங்கள், எனக்கு அதை குறித்து கவலையே இல்லை. ஏனெனில் யாரிடத்திலிருந்து எதையும் நான் எதிர்பார்ப்பதில்லை. உங்களை என்னை சுற்றிலும் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், லட்சோப லட்சம் ஜனங்கள் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், சத்திய வேத வார்த்தைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, போதும் என்று நினைக்கிறேன். அதுபோல திரும்பவும் ஒரு வார்த்தையை கூட சொல்லி செய்திக்கு வருகிறேன். என்ன, என்னுடைய இந்த செய்திகளை பரிகாசம் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் அவைகளை சம்பாத்திய தொழிலுக்காக தங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கிறேன். தேவ கோபாக்கினையை விலை கொடுத்து வாங்காதீர்கள். உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாதவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளாக மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். இவைகளை சம்பாத்திய பொருளாக்கி காணிக்கைக்காக விற்று பிழைக்காதீர்கள். தேவ கோபம் உங்கள் மேல் நிச்சயமாக வரும். நான் சொல்லுவது தேவனுடைய சத்திய வார்த்தைகள், சத்திய போதனை என்றால் நிச்சயமாக தண்டனையும் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. போதும். அருமையானவர்களே, நான் இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலையங்கமாக நான் இந்த வசனத்தில் இருந்து ஒரு தலையங்கத்தை எடுத்திருக்கிறேன். கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால், இந்த வேதாகமத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் சொல்லியிருக்கிற சகல தீங்கையும் இந்த பூமியின் மேல் வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் சகல தீங்கையும் இந்த பூமியின் மக்களினங்களின் மேல் பூமியின் மேல் வர பண்ணுவேன் என்றால் பூமியின் மக்களினங்கள் அனைவர் மேலும் சர்வ சிருஷ்டிகளின் மேலும் இறங்கச் செய்வேன் என்கிறார். இதுதான் தலையங்கம். அந்த வேத வசனங்களை படிக்கிறேன். அருமையானவர்களை கேளுங்கள். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ, நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினால், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனே தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை, நித்திய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். அதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை அவர்களின் மேல் சகல தீங்கையும் வர பண்ணுவேன் என்கிறார். 2 விதமான காரியங்கள், 2ம் ஆசீர்வாதங்களே. நீங்கள் எதை ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஒன்று, கீழ்ப்படியாதவர்களுக்கு, சத்திய வேத வசனங்களின் வாக்குகளுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கு சகல தீங்கும் வந்து சேரும்.
அது ஒருவேளை அதனுடைய முதல் பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதம் போல தோன்றினாலும் அது உங்களை அந்த ஆசீர்வாதமே அவர்களை அழித்து போடும், அழிவுக்கு நேராக கொண்டு நடத்தும். ஏனெனில் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு மனமேட்டிமையை, வீண் பெருமையை, அகந்தையை, ஆணவத்தை கொண்டு வரும். இவைகளெல்லாம் மனமேட்டிமை, அகந்தை, ஆணவம், பெருமை, கர்த்தருக்கு விரோதமான பகை. புரட்டு உபதேசங்கள் ஆரம்பத்திலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், உலகத்தின் ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவைகளை பின்பற்றுகிறவர்களை மனமேட்டிமை அடைய செய்யும். புரட்டு உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் தங்களை மனம் திரும்பாமலே, பாவத்தை விட்டு விலகாமலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று நம்ப வைக்கும். ரட்சிக்கப்படாமலே அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றோம் என்று நம்ப வைக்கும். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாமலே நாங்கள் மறுபடி பிறந்து விட்டோம் என்று நம்ப வைக்கும். இது எங்கே கொண்டு செல்லும்? மனமேட்டிமையை கொண்டு வரும். மற்றவர்கள் அனைவரும் பாவிகள், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நாங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்கிற பெருமையை, வீண் பெருமையை கொண்டு வரும். மனமேட்டிமையை கொண்டு வரும், அகந்தையை கொண்டு வரும், ஆணவத்தை கொண்டு வரும். உலகத்திலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழுகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற பெருமையை கொண்டு வரும். இது அனைத்தும் கர்த்தருக்கு விரோதமான பகை. அது என்ன செய்யும்? அதை உங்களை தரை மட்டும் தாழ்த்தும். அப்படிப்பட்டவர்களை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமையும் அகந்தையும் மனமேட்டிமையும் யாருடைய உள்ளத்திலே தோன்றுகிறதோ அது இந்த ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தை விட்டு விலகாமல், மனம் திரும்பாமல், தீய வழிகளை விட்டு திரும்பாமல், பொய்யை விட்டு விலகாமல், மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களின் மேல், மனம் திரும்பாமலே ரட்சிக்கப்பட்டோம் என்றும், ரட்சிக்கப்படாமலே பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றோம் என்றும், அது அந்நிய பாஷை அடையாளம், அதற்கு அடையாளம் என்றும், மறுபடி பிறந்து விட்டோம் என்றும் சொல்லுகிறவர்களை, நம்புகிறவர்களை அது அழிவுக்கு நேராக கொண்டு போகும். அவர்களுடைய நம்பிக்கை, ஏனெனில் அது வேத வாசன சத்தியங்களின் படியான நம்பிக்கை அல்ல, புரட்டு உபதேசத்தின் மேலுள்ள நம்பிக்கை. இன்றைக்கு அநேகர், நான் என்னுடைய முகநூலிலே பார்த்தேன், ஒரு நண்பருடைய அந்த முகநூலிலே, அந்த டைம்லைனிலே ஒருவர் இன்றைக்கு தண்ணீர் ஞான ஸ்நானம் தேவையா என்று பிரசங்கிப்பதாக, நேற்றைய தினத்திலே லைவ் செய்தி கொடுப்பதாக அந்த செய்தி எனக்கு சொல்லியது. நான் பார்க்கவில்லை. நான் என்னுடைய செய்திகளுக்கு நேர் எதிராக அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது. அவர் என்ன சொல்லுவார்? தண்ணீரினால் ஸ்நானம், முழுக்கு ஸ்நானம் தான் நியாயமானது, அதுதான் உண்மையானது, சத்தியம், அதை எடுக்க வேண்டும் என்பார். நான் வேண்டாம் என்கிறேன். அதனாலே அந்த செய்தியை நான் கேட்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தயவு செய்து சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புரட்டு உபதேச செவிக்கு இன்பமாக மனத்துக்கு விருப்பமான செய்திகளை பின்பற்றாதீர்கள். மன விருப்பங்கள் அழிவுக்கு நேராகவே நம்மை நடத்தும் என்பதை உணர்ந்திருங்கள். அதான் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை கேட்டு ஜெபியுங்கள். அந்நிய பாஷை அடையாளம் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரங்களும் வேண்டாம் எங்களுக்கு. ஆவிகளை, இந்த உலகத்திலே செயல்படுகிற ஆவிகளை, பரிசுத்த ஆவியின் பெயரால் செயல்படுகிற ஆவிகளை அடையாளம் கண்டு கொள்வதற்கான டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள். அதுவும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அடையாளம் அல்ல. என ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கேளுங்கள். அது ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று. ஆலோசனையாக சொல்லுகிறேன், உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் தேவனிடத்திலே இதை கேளுங்கள். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்நிய பாஷைகளை கேளாதிருங்கள்.
தீர்க்க தரிசன வரத்தை கேளாதிருங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவை கேளுங்கள். ஞானத்தை போதிக்கிற வரத்தை கேளுங்கள். ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கேளுங்கள். இவைகளே உங்களை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு நேராக வழிநடத்தும். ஏனெனில் அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் அதை சொல்லுகிறது. 13 அதிகாரம் அதை சொல்லுகிறது. நிறைவானது வரும்போது குறைவுள்ள இவைகள் வரங்கள் எல்லாம் விலகி போகும். நிறைவானது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்பொழுது இருக்கிற அபிஷேகங்கள் அனைத்தும் குறைவுள்ளவைகளே. இப்பொழுது செயல்படுகிற வரங்கள் அனைத்தும் குறைவுள்ளவைகளே. அது பரிசுத்த ஆவியானவருடைய வருகையிலே இவைகள் அனைத்தும் ஒளிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும். குணமாக்கும் வரங்கள் ஒளிந்து போகும். பிசாசு துரத்தும் வரங்கள் ஒளிந்து போகும். ஆவிகளை பகுத்தறிதலும் ஒளிந்து போகும். ஆனால் ஞானத்தை போதிக்குதலும் ஒளிந்து போகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக வரங்கள் என்றும் எல்லாம் செயலற்று போகும். ஏனெனில் அவரே உயர்ந்திருப்பார். அவரே நிறைவானவர். அவரே தேவன். அவரே எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவரே சர்வ வல்லவர். அவரே சர்வ ஞானி. அவரே சர்வ வியாபி. சர்வ வல்லமை கொண்டவர். அவருக்கு முன்பாக மற்றவைகள் வரங்கள் எல்லாம் சிறு சிறு வரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். நிறைவானவர் வரும்போது அதுவே பூரணமாக வெளிப்படும். அந்த பூரணத்தை பெற்றுக்கொள்வதும் வரையிலும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஞானத்தை போதிக்கிற வரத்தை கேளுங்கள். என்ன? வேதாகம சத்தியங்களை எழுத்தின்படி கற்றுக்கொள்வதற்கு ஞானத்தை போதிக்கிற வரத்தை கேளுங்கள். இவ்வுலகத்திலே செயல்படுகிற எண்ணிக்கை கடங்காத ஆவிகளை இனம் கண்டு வேறுபிரித்து அறிவதற்கு ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கேளுங்கள். டிசர்னிங் ஸ்பிரிட். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆலோசனையாக சொல்கிறேன். உங்கள் ஜபங்களிலே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறேன். உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய உங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக ஜபியுங்கள். உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. காரணம், உங்களுக்கு எது தேவை, எப்பொழுது எவை தேவை என்பதை தேவன் அறிவார். ஏனெனில் அவரே உங்களை உண்டாக்கினவர். அவர் அறியாமல் ஒரு மயிர் கூட உங்கள் தலையில் இருக்கிற அல்லது உடலில் இருக்கிற ஒரு ரோமம் கூட கீழே விழாது. காட்டுப்புறாக்களை போஷிக்கிறவர் அவர். காகங்களை போஷிக்கிறவர் அவர். காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தவர் அவர். உங்களையும் போஷிப்பார். உங்களையும் உடுத்துவார். வயல்வெளிகளிலே புல்வெளிகளிலே படர்ந்து கிடக்கின்ற பொற்களிலே பூக்கின்ற பூக்கள் அவைகளுடைய வஸ்திரங்கள் மகிமையாக உடுத்துகிறது. அவைகளுக்கு அந்த மகிமையின் வஸ்திரங்களை உடுத்துகிறவர் உங்கள் நிர்வாணம் மறைக்கப்படும்படியாக உங்களை உடுத்துவிப்பார். அது அவைகள் அனைத்தும் உங்களை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். அதனால எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று கேட்காதிருங்கள். கேட்கிறவனவனும் பெற்றுக் கொள்கிறான். பரலோக வாழ்வை கேளுங்கள். நித்திய ராஜ்யத்தின் உரிமை பங்கை கேளுங்கள். ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கேளுங்கள். ஞானத்தை போதிக்கிற வரத்தை கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை நிரப்புவதற்கு ஏதுவான பரிசுத்தத்தை, எங்களை பரிசுத்தமாக்கும் தேவனே எங்கள் ஆவி ஆத்துமாவை மீட்டு ரட்சியும் பரிசுத்தமாக்கும் என்று கேளுங்கள். எவைகளை கேட்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிரசங்கிமார்கள், பிரபல உலக தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு கற்பிக்கிறதை பின்பற்றாதிருங்கள். அதுபோல அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதிருங்கள். வேத வசன சத்தியங்களின்படி கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள். கிறிஸ்துவே பரலோகம், பரலோக ராஜ்யமே கிறிஸ்து. கிறிஸ்துவை தேடுங்கள். பரலோக ராஜ்யத்திற்குரிய வழியை தேடுங்கள். அது கிறிஸ்துவே.
அவர் வழியாகவே பயணிக்க முடியும். எல்லாம் அவரே, சகலமும் அவரே. அவரையே தேடுங்கள், அவரையே தட்டுங்கள். தீர்க்கதரிசிகளை தட்டாதிருங்கள், போதகர்களை தட்டாதிருங்கள், குறி சொல்லுகிறவர்களை தட்டாதிருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களிடத்திலே மண்டியிடாதிருங்கள். தேவனையே தட்டுங்கள், தேவனையே தேடுங்கள், தேவனிடத்திலேயே கேளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எல்லாம் அவர் ஒருவரே. அவர் எல்லாவற்றையும் தருவார். இதை நீங்கள் பின்பற்றவில்லை, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக பூமியின் மேல் வரப்போகிற அனைத்து பேரழிவுகளிலும் நீங்கள் பங்கெடுப்பீர்கள். பூமியின் மேல் வருகிறது அனைத்தும் பூமியின் மக்கள் இனங்களின் மேல் வருகிறது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அனைவரும் அதிலே பங்கெடுப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் தலைவணங்கி செவிப்போம் என்ற செய்திக்காக. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நாளின் மதிய வேளையிலும் கூட இளையடிவர்களாகி நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவிருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு பேசுகிற அடிமையோடும் இவைகளை கவனித்து கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் நீர் நிரந்தரமாக தங்கியிருந்து செயலாற்றும்படியாய், அவருடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படியாய், அவருடைய உள்ளத்தின் எண்ணங்களை உமக்கு பிரியமானவைகளாய் மாற்றும்படியாய், உம்முடைய வார்த்தைகளுக்கும் வார்த்தைகளின் ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் வாக்கியங்களின் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு வாழுகிற நன்மையான ஈவுகளை அவர்களுடைய உள்ளத்திலே தூண்டி எழுப்புவீராக. அவருடைய மங்கி எறிகிற அவருடைய இருதயத்தின் ஆவி கொழுந்து விட்டு எறிகிற அக்னி தீபங்களாய் மாற்றப்பட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் இடைவிடும்படியாய் சமுத்திரம் என்றாடுகிறோம். இன்றைய நாளின் செய்தியிலே அந்த வேத வசனங்கள் கற்றுத்தருகிற சத்தியங்களை, ரகசியங்களை, மறைபொருளானவைகளை நாங்கள் கற்றறிந்து உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் எங்களோடு இடைவிடும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் குறைவுகள் அனைத்தையும் நிறைவாக்கட்டும், தேவைகள் அனைத்தும் சந்தித்து பூர்த்தியாகட்டும். நித்திய வாழ்வுக்கு உரிய சமாதானத்தை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும் வரை கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை ஆளட்டும், உங்கள் ஆத்துமாக்களை நிரப்பட்டும், உங்கள் இருதயங்களிலே நிரம்பி வளையட்டும் என்று வாழ்த்தி நாளின் செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும். யார் நான் என்றால் கர்த்தர். அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர்களிடத்தில் தேவ ஜனங்களாய், மாதிரி மக்களினங்களாய், பரிசுத்த ஜாதியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனமாகிய யூதர்களிடத்தில், இஸ்ரவேலர்களிடத்தில் அவர் பேசியும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை கேட்க மனமற்றவர்களாயிருந்தார்கள். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களாயிருந்தார்கள். அவைகளின் படி நடக்க செயல்பட மனமற்றவர்களாயிருந்தார்கள். அதுதான் சொல்கிறார், நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும். ஒருவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டால்தானே அதனாலே நமக்கு என்ன பலன் என்பதை உணர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். கேட்கவே மாட்டோம் என்றால், செவிட்டு விரியன்களை போல் இருந்தால் எப்படி? அவர் என்ன சொல்ல வருகிறார்? எவைகளை தருவேன் என்கிறார், எவைகளை கீழ்ப்படியவில்லை, கேட்கவில்லை என்றால் எவைகளை, எந்த சாபங்களை, எந்த அழிவுகளை உங்களுக்கு அனுப்புவேன் என்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கேட்க வேண்டுமே. பேசப்படுகிற சொல்லப்படுகிற செய்தி என்ன என்பதை கேட்க வேண்டுமே. கேட்கவே விருப்பமில்லை என்றால் எப்படி அறிந்து கொள்வது? அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும். செவி இல்லாம இல்லை,
செவிட்டு வெறியனை போல செவிடர்களாய் அல்ல, தங்களை செவிடர்களாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். எல்லாருக்கும் செவியை கொடுத்திருக்கிறார். கேட்பதற்குரிய எல்லா ஈவையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் தங்கள் செவியை செவிட்டு விரியன் பாம்பை போல, நச்சு பாம்பின் செவி, நச்சு பாம்புக்கு செவி கிடையாது. தோலின் உணர்வுகளை, அசைவுகள் அனைத்தையும் தன்னுடைய தோலின் உணர்வுகள் மூலமாய்த்தான் அறிந்து கொள்ளுகிறது. இந்த கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ இஸ்ரவேலர்களுக்கோ அந்த உணர்வு கூட இல்லை. செவிக்கு இன்பமாக எதை கேட்டாலும் கேட்கிறார்கள், யோசித்து பாராமல் அதை பின்பற்றுகிறார்கள். அது படுகொலைக்கு நேராக இழுத்து செல்லும் என்பதை அறியாமல் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் நேற்றைய தினத்தில் நான் ஒரு பதிவை போட்டிருக்கிறேன். ஆத்துமாவின் கதறல், ஜீவாத்துமாவின் கதறல். அது உங்களுக்கு கேட்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆதி மனுஷியாகி ஏவாளின் கதறல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவளுடைய வழிமரபினராகிய பூமியின் ஜனங்களுடைய ஆத்தும கதறல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீ ஆவிக்குரியவனாக இருந்தால், நீ ஆவிக்குரியவளாக இருந்தால், அந்த கதறலின் சத்தம் உன் ஆத்மாவிலே, உன் செவிகளிலே தொனித்துக் கொண்டிருக்கும். மீட்புக்காக கதறிக்கொண்டிருக்கிறார்கள், விடுதலைக்காக கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நீ வழிதப்பி போனாய், அநேக உன் நேசர்களை பின்பற்றி போனாய், திரும்பி வா, திரும்பி வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மனவிருப்பம் போல் வாழ்ந்து காலத்தை தாழ்த்தி கொண்டு நேரம் முடிவடைகிற நேரத்திலே கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த கதறலின் சத்தங்கள் கேட்கிறது. உங்கள் தாய் கதறுகிறாள், அவர் அழைக்கிறார், அழைப்பை நிறுத்திவிட்டார், கதறுகிறார். நான் உம்முடைய பிரமாண புத்தகம் அல்லவோ, என்னை நீர்தானே உண்டாக்கினீர், நீர்தானே பூமிக்கு அனுப்பினீர், என்னை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவர் சொல்லுகிறார், நீ உன் நேசர்களை பின்பற்றி போனாய், என்னை புறக்கணித்து தள்ளினாய். ஒரு கணவன் ஒரு மனைவியை தள்ளிவிட்ட பிற்பாடு அவள் அந்நியனுக்கு, அநேகருக்கு மனைவியானாள். அவன் அவளை நேசிப்பானோ, அவன் அவளை திரும்ப சேர்த்து கொள்ளுவானோ தன்னிடமாய் மாட்டான். ஆனால் நானோ உன்னை திரும்பி வா என்று அழைக்கிறேன், நீ செவிட்டு வெறியனை போல் இருக்கிறாய் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நீ திரும்பி வரும் மட்டும் கதறி பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்லுகிறார், திரும்பி வா என்று சொல்லுகிறார். உனக்காக, எனக்காக, ஏவாளுக்காக, ஆதாமுக்காக, அவர்களுடைய வழிமரபினருக்காக அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அவர் காத்திருக்கிறார். கதறி பிரயோஜனம் இல்லை. அவரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் பாவ உடலின்ப ஆசை இச்சைகளை விட்டு விலகி, பொய்கள், புரட்டுக்கள், வஞ்சகங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்களிடத்தில் திரும்புவார். அவர் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் அழைத்தால் வரமாட்டார். நீங்கள் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு விலகி திரும்ப வேண்டும். நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். அவர் உங்களிடத்தில் திரும்புவார், உங்களை சேர்த்துக் கொள்வார். அதுவரையிலும் கதறி புலம்பி சத்தமிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்களே திரும்ப வேண்டும், திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும். நாங்கள் திருந்த மாட்டோம் என்றால் அவர் எட்டியும் பார்க்க மாட்டால், நீ கதறினாலும் அவர் கேட்க மாட்டேன், உன் கூக்குரலை, உன் கதறலை, உன் அழுகையை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீ அவருடைய சத்தத்திற்கு, கூப்பிடுதலின் சத்தத்திற்கு, அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு, அவருடைய போதனைகளுக்கு செவி கொடுக்கவில்லை, செவியை சாய்க்கவில்லை. உன் கதறலின் சத்தத்தை அவர் கேட்க மாட்டேன் என்கிறார். திரும்பு, அதான் மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். பாவ அருவருப்புகளை எல்லாம் விட்டு விலகு, மனம் திரும்பு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, அவர் உன்னிடத்தில் திரும்புவார். இதாங்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கான வழி, ஆயத்தமே அதுதான். மனம் திரும்பாமலே ரட்சிக்கப்பட முடியாது. பாவத்தை விட்டு விலகாமல் மனம் திரும்ப முடியாது.
இந்த உலகம் இன்றைய கிறிஸ்தவம் பாவத்தை விட்டு விலகவில்லை, ஆசை இச்சைகளை விட்டு விலகவில்லை, மனம் திரும்பவில்லை. உலகம் போதிக்கிறதை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். அங்கே சொல்லுகிறார், நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும். அவர் அழைக்கிறார், திரும்பி வா, திரும்பி வா, என் மகனே, என் மகளே, என் நீ திரும்பி வா என்று சொல்லுகிறார். திரும்ப மாட்டோம் என்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். ஆனால் உங்களுக்கு புரட்டு உபதேசங்களை தருகிறவர்களிடத்தில் அதை திரும்புகிறீர்கள். அவர்கள் சொல்வதை எல்லாம் செய்கிறீர்கள். அவர்கள் செய்வது போல நீங்களும் செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தரை புறக்கணித்து தள்ளிவிட்டீர்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிறீர்கள். அவர் உங்கள் பக்கமாய் திரும்ப மாட்டார். நீங்கள் அவரிடமாய் திரும்புங்கள். அவரிடத்திலே சென்று சேரும் வரை அவர் உங்கள் பக்கமாய் திரும்ப மாட்டார். அழைப்பை கொடுத்து விட்டார், கூப்பிட்டு விட்டார், கூக்குரலிட்டு விட்டார். அநேக தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை எழுப்பி உங்களை அழைத்து விட்டார். மசிய மாட்டோம் என்கிறீர்கள். அருமையானவர்களே, அவர் அதனால் சொல்லுகிறார், நீங்கள் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும் யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லார் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன தீங்கையும் எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியாகிய ஜனங்களுடைய தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர். சேனைகளின் தேவன் என்றால் அத்துன்னதங்களிலே வான சேனைகளின் கணக்கிலடங்காத பல லட்சம் கோடி நட்சத்திர தூதர்கள், தேவபுத்திரர்களின் சேனைகளின் தேவனும் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல தேவன். வானத்திலே காணப்படுகிற எண்ணிலடங்காத, ஒருவராலும் எண்ணப்படக்கூடாத வான சேனைகளாகிய நட்சத்திரங்கள் அனைத்திற்கும் தேவன் அவர். அவர் சொல்லுகிறார், அவரிடத்திலே திரும்புங்கள். இல்லை என்றால் இதோ பூமி எங்கும். எனக்கு நேற்றைக்கு சில நண்பர்கள் வேலூர், திருப்பத்தூர் அந்த பகுதிகளிலே நிலநடுக்கங்களை குறித்து சில காட்சிகளை, சில வீடியோ காட்சிகளை அனுப்பியிருக்கிறார்கள். பட் அவைகளை நான் இன்று காலையிலும் அது என்ன 8.7 அந்த அதிர்வு பதிவாகியிருப்பதாக அந்த செய்தியிலே தலையங்கத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை பார்ப்பதற்காக அது ஓப்பன் ஆகவில்லை. இன்றைய தினத்திலே பத்திரிகைகளிலே பார்த்தேன், இந்த செய்தி அங்கே இல்லை. ஏதோ ஒரு பகுதியிலே நிலநடுக்கம் நடந்ததாக பத்திரிகை செய்தி சொல்லுகிறது. அவ்வளவுதான். எந்த செய்தியையும் பார்க்க முடியவில்லை. இது மட்டுமல்ல, பூமி எங்கும், ஆங்காங்கே, அங்கும் இங்கும் அல்ல. என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை செய்தியை நீங்கள் கவனித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பூமி எங்கும் இந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது. அதுதான் எல்லா தீங்கையும் அவர்கள் மேல், பூமியின் மேல் வரச் செய்வேன். பூமியின் மேல் வரச் செய்வார் என்றால் பூமியில் இருக்கிற சகல குடிமக்களின் மேலும் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பூமிக்கு ஒரு ஆபத்தென்றால் அது பூமியிலே வாசம் பண்ணுகிற அனைத்து குடிகளுக்கும், ஜீவனுள்ளோர் அனைவருக்கும், மிருகங்கள் வரை, மரங்கள் வரை அனைத்திற்கும் அழிவு சம்பவிக்கும். எவரும் தப்பி ஓட முடியாது. ஆனால் ஒன்று, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது. ஒருவேளை நேரிட்டாலும் அந்த ஆபத்திலிருந்து கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கும். அவர் தம்முடையவர்களை அங்கே அனுப்புவார், மனிதர்களாக, ஊழியர்களாக. அவர்கள் உங்களை அந்த ஆபத்திலிருந்து பத்திரமாய் மீட்டெடுப்பார்கள். நீ படுகொலியிலே விழுந்தாலும் உனக்கு உன் சரீரத்தில் ஒரு சிறு கீறல் கூட இருக்காது. அங்கே தேவதூதர்கள் உன்னை தாங்குவார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. இல்லை, மற்றவர்களுக்கு இந்த சகல தீங்கும் அவர்கள் மேல் வரும். மனம் திரும்ப மனதானால் மனம் திரும்புங்கள். அவர் சொல்லுகிறார், நான் யூதாவின், எருசலேமின் குடிகள் மேலும், யூதாவின் மேலும், எல்லாரின் மேலும்
நான் அவர்களுக்கு விரதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் வர பண்ணுவேன். தீங்கு என்றால் உங்களுக்கு தெரியும், பேரழிவுகள். பேரழிவுகள் அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். வேறொரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய்களை விதைத்தீர்கள் என்றால் பொய்களையே அறுவடை செய்வீர்கள். வஞ்சகத்தை விதைத்தீர்கள் என்றால் வஞ்சகத்தையே அறுவடை செய்வீர்கள். துரோகத்தை விதைத்தீர்கள் என்றால் துரோகத்தையே பிரதிபலனாக அறுவடை செய்வீர்கள். கோதுமையை விதைத்தீர்கள் என்றால் கோதுமையை அறுப்பீர்கள். நெல்லை விதைத்தீர்கள் என்றால் நெல்லை அறுப்பீர்கள். ஆனால் பதரை விதைத்துவிட்டு, வஞ்சகத்தை விதைத்துவிட்டு, பொய்யை விதைத்துவிட்டு, அநீதியை விதைத்துவிட்டு, அக்கிரமத்தை விதைத்துவிட்டு, நான் நெல்லை அறுவடை செய்வேன், நன்மையை அறுவடை செய்வேன் என்றால் அறுவடை செய்ய முடியாது. எதை விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீ பொய்யை பேசியிருந்தால் அதன் பிரதிபலனை பொய்களாய் நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய். நீ வஞ்சகத்தை விதைத்திருந்தால் மற்றவர்களுக்கு, உன்னை நம்பி வந்தவர்களுக்கு வஞ்சகத்தையே ஆசீர்வாதங்களாய் விதைத்தாய் என்றால் அந்த ஆசீர்வாதங்களாக நீ அந்த வஞ்சகத்தையே அறுவடை செய்வாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துரோகத்தை விதைத்தீர்கள் என்றால் உனக்கு திருப்பி வருவது அனைத்தும் துரோகமாக இருக்கும். கலங்குவாய், திகைப்பாய். ஏன் எல்லாம் துரோகமாய், அநீதியாய், பதராய், ஒன்றுமில்லாமல் வருகிறதே, எல்லாம் தீங்காய் நடக்கிறதே. நீ தீங்கைத்தான் விதைத்தாய் மற்றவர்களுக்கு, அதைத்தான் அறுப்பாய். அழிவை விதைத்தாய், அழிவை அறுப்பாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் அதைத்தான் அறுவடை செய்கிறார்கள். நேபுகாத்நேச்சாரின் 3ஆம் படையெடுப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள், சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை. பிரதிபலனை, சிறையிருப்பை அனுபவிக்கிறார்கள், அழிவை, சங்காரத்தை சந்திக்கிறார்கள், யுத்தத்தை, பட்டயக்கருக்கினால் வெட்டப்பட்டு சங்கரிக்கப்படுகிறார்கள், கொள்ளை நோய்களினால் கூட்டம் கூட்டமாய் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள், பஞ்சத்தினால், உணவின்றி, தண்ணீரின்றி, பஞ்சத்தினால் சாகிறார்கள். இங்கே இன்றைய கிறிஸ்தவம் சத்திய வசனமாகிய சத்திய வசனத்தின் வேதாகம சத்தியங்கள் கிடைக்கப்பெறாத பஞ்சத்தினால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆத்துமாவிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே உணவுக்கு பஞ்சமில்லை, தண்ணீருக்கு பஞ்சமில்லை. ஆவிக்குரிய உணவாகிய சத்திய வேதவசனங்களின் உண்மைகள் புறக்கணிக்கப்படுகிறது. இதுவே உங்களுக்கு பஞ்சம். உணவில்லாத பஞ்சமும் அல்ல, தண்ணீர் குடிக்க தண்ணீர் இல்லாத பஞ்சமும் அல்ல. ஆனால் உன் ஆத்துமாவுக்கு தேவையான ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரும், உன் ஆத்துமா வாழ்வுக்கு தேவையான சத்திய வசன உண்மைகளும் சத்தியங்களும் கிடைக்கப்பெறாத பஞ்சத்தால் உன் ஆத்துமா தாக தபனத்தினாலும் உன் ஆத்துமா பசியினாலும் சாகிறது. ஏனெனில் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் செவிக்கு இன்பமான, ஆவிக்கு இன்பமான அல்ல, செவிக்கு இன்பமான, செவி தினவுள்ள புரட்டு உபதேசங்களையும் ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமாவோ தபனத்தினால் செத்து கொண்டிருக்கிறது, வாடிக்கொண்டிருக்கிறது. பஞ்சம், சத்திய வசனங்கள் கேட்கக்கூடாத பஞ்சம் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமா தபனம் அந்நிய ஆவிகளினால் நிறைந்து உன் ஜீவாத்துமா தபனத்தினால் பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. இது உனக்கு புரியவில்லையா? உன் ஆத்துமாவின் கதறல் உனக்கு கேட்கிறதா? யோசித்து பார் கிறிஸ்தவனே. வேறு யாருடைய சத்தமும் அல்ல, உன் ஆத்துமாவின் கதறல் உனக்கு கேட்க வேண்டும். உன் குடும்ப அங்கத்தினர்களுடைய ஆத்துமாக்களின் கதறல் உன் செவிகளிலே கேட்க வேண்டும். கேட்கவில்லை என்றால் நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். உன் ஜீவாத்மாவின் கதறல் உனக்கு கேட்கவில்லை என்றால்
உன் குடும்பத்தின் அங்கத்தினர்கள், உன்னை பெற்ற தாய் தகப்பன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் கணவன், உன் பிள்ளைகளுடைய ஆத்மாவின் கதறல் உனக்கு கேட்கவில்லை என்றால் நீ கிறிஸ்தவனும் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல. அந்நிய ஆவிகளால் நிரம்பி இருக்கிறாய். கிறிஸ்துவின் ஆவியினிடத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள். எப்பொழுது எவன் ஒருவனுக்கு எவள் ஒருவனுக்கு தன் ஆத்மாவின் கதறல் கேட்கிறதோ, தன் குடும்ப அங்கத்தினர்களுடைய ஆத்துமாக்களின் தாகதபனத்தின் கதறல் கேட்கிறதோ, அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஆத்தும தாகத்தோடு சிலுவையிலே நின்று சப்தமிட்டார், தாகமாயிருக்கிறேன். அவருக்கு வந்தது தண்ணீர் தாகம் அல்ல, உடலின் தாகம் அல்ல, ஆத்துமாக்களின் கதறலின் சத்தம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த தாகம். அந்த தாக தபனத்தினால் சொன்னார், தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் என்று. அந்த தாகம் உனக்கு வரவில்லை என்றால் நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ கிறிஸ்தவள் அல்ல. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவியை சாயாமலும் அதை கேளாமலும் அதற்கு கீழ்ப்படியாமலும் போனபடியினால் சகல தீங்கையும் அழிவையும் உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்கிறார். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, சிந்தித்து பார். நீ சொல்லுகிறார். பின்னும் 18ஆம் வசனம், பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? ஒரு மனிதன் சொல்லவில்லை, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா சொல்லவில்லை, அங்கே இருந்த தீர்க்கதரிசிகள் சொல்லவில்லை, ஆசாரியர்கள் சொல்லவில்லை, பிரபுக்கள் சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். ரேகாபியரின் குடும்ப அங்கத்தினர்களுக்கு, பின் சந்ததிகளுக்கு சொல்லுகிறார். நீங்கள் தீமை செய்தால் உங்கள் மேல், உங்கள் பின்னடியார்களின் மேல், உன் சந்ததிகளின் மேல் 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் அந்த தீங்கை விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார். ரேகாபியரின் சந்ததிகள், யோனதாபின் புத்திரர்கள், அவனுடைய வழிமரபை சேர்ந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகள், அவனுடைய கற்பனைகளுக்கும் போதனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தீர்கள். அவைகள் கர்த்தருடைய கற்பனைகள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய கற்பனைகளை, பிரமாணங்களை யோனதாப் தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு கற்பித்திருக்கிறார். அதான் என்ன? அது இங்கே சொல்லப்படுகிறது ஒரே ஒரு கருத்து மட்டுமே. நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற இந்த பூமியிலே, இந்த தேசத்திலே என்ன செய்யக்கூடாது? திராட்சை பழ ரசத்தை குடிக்கக்கூடாது, திராட்சை பழங்களை சாப்பிடக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கும். மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மகனுக்காக ஒரு இரட்சகன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி மீதியானியரின் கைக்கும் தப்புவிக்கும்படியாய் தேவன் அநேக இரட்சகர்களை அனுப்பினார். எல்லாரிலும் பிரதான இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பு அநேக இரட்சகர்களை அனுப்பினார். அந்த இரட்சகர்களிலே ஒருவன் சிம்சோன். சிம்சோனை முன்னறிவித்து, இயேசு கிறிஸ்து எப்படி இரட்சகராக முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தாரோ அதுபோல இஸ்ரவேலர்களுக்கு ஒரு இரட்சகனை தேவன் கர்த்தருடைய அதிசயமானவராகிய கர்த்தருடைய தூதனானவர் மூலமாய், அதை நீங்களும் நானும் இன்று ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முன்னறிவித்து இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை மனோவாவின் மனைவியின் வயிற்றிலே கொடுத்தார்.
சொன்னார் ஒரு கட்டளை. என்ன தெரியுமா? அந்த பிள்ளை உன் வயிற்றில் இருக்கும் நாள் வரை, அது பிரசவிக்கப்படும் நாள் வரை நீ என்ன செய்யக்கூடாது? திராட்சை பழத்தை சாப்பிடவோ திராட்சை ரசத்தின் மதுவை குடிக்கவோ கூடாது என்றார். அவர்கள் அதை கை கொண்டார்கள். ஆனால் சிம்சோனோ வழி தப்பி போனார். அந்த கதைதான் உங்களுக்கு தெரியுமே. விருத்த சேதனம் இல்லாதவர்களால் கண்கள் பிடுங்கப்பட்டு குருடாக்கப்பட்டான். மாம்சீக இச்சையிலே விழுந்தான். எந்த ஜாதியாரிடமிருந்து பெண் எடுக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ அந்த ஜாதிகளிடத்திலே பெண் கொண்டான். தெலீலாளை திருமணம் செய்தான். அவள் வஞ்சகியாயிருந்தாள், வேசியாயிருந்தாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனும் இரட்சகன். அவனுடைய முடிவை நீங்கள் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் திராட்சை பழத்தை சாப்பிடாதீர்கள் என்றால், அதன் ரசத்தை குடிக்காதீர்கள் என்றால் குடிக்கக்கூடாது. அதை ராப்போஜனத்திற்காக பயன்படுத்த சொன்னால் அதை ராப்போஜனத்திற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். அதற்கும் விதிமுறை இருக்கிறது. புதிய நிருபங்களிலே தன் விருப்பம் போல் மனம் திரும்பாமல் ஒருவன் திராட்சரசத்தை பானம் பண்ணினால், ராப்போஜன பந்தியிலே பங்கெடுத்து அதை அருவருப்பாக்கினால் அவன் அதன் தண்டனையை புசிப்பான். அதற்குரிய தண்டனை, நியாய விசாரணை அவன் சரீரத்திலே இறங்கும். கொடிய வேதனைகளால் வாதைகளால் வாதிக்கப்படுவான் என்று சொல்லுகிறான். நீ திராட்சரசத்தை மது போதைக்காக குடிக்க ஆரம்பித்தால், அதை கிறிஸ்துவ ரத்தத்திற்காக, ரத்தத்தின் அடையாளமாக மட்டுமே அதை புசிக்க சொல்லியிருக்கிறார், குடிக்க சொல்லியிருக்கிறார். அதை நீ போதைக்காக குடித்தால் உன் சரீரத்தை அவர் வாதிப்பார் கொடிய வாதைகளினால். நிருபங்களிலே படித்து பாருங்கள். அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அதை பக்தி விருத்திக்காக மட்டும், ஆத்ம விடுதலைக்காக மட்டும் பயன்படுத்தும். போதைக்காக பயன்படுத்தாதே. நீ போதகனாக இருக்கலாம். நான் பார்த்திருக்கிறேன். 1 லிட்டர் திராட்சரசத்தை வாங்கி வைத்து அதை முழுவதுமாக வைன் கப்பிலே ஊற்றி அங்கே வந்திருக்கிற 30-40 பேருக்கு 1 ounce, அரை ounce அவர்களுடைய வாயிலே பட வைத்து ஊற்றி மீதம் இருக்கிறதை அப்படியே குடித்து விடுகிற போதகரை பார்த்திருக்கிறேன். மீதம் இருப்பதை அங்கிருக்கிற மூப்பன்மார் போதகரும் இணைந்து மீதம் இருப்பதை குடித்து விடுவதை பார்த்திருக்கிறேன். அருவருப்பாகாதிருங்கள், தண்டிக்கப்படுவீர்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள். பரிசுத்தமானதை பரிசுத்தமாய் ஆசரிக்க பழகுங்கள். இல்லை என்றால் தண்டனை நிச்சயம். அது தேவனுடைய இரத்தத்திற்கு, கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக உங்களுக்கு தரப்பட்டது. அதை சிந்தாதீர்கள், போதைக்காக பயன்படுத்தாதீர்கள். அருமையானவர்களே, நான் இங்கே 18ஆம் வசனத்தை உங்களுக்கு விவரிக்கப் போகிறேன். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. யோனதாப் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி எந்த கட்டளையையும் அவர்களுக்கு சொல்லவில்லை. அவன் வேத பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளையே தன்னுடைய சந்ததிகளுக்கு கற்பிக்கிறான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பிக்கிறான். ஏனெனில் அவங்க என்ன சொல்றாங்க, தேவனுடைய ஆலயத்தின் மேல் வீட்டு அறைகளில் ஒன்றிலே இருந்து ரேகாபியரின், யோனதாபின் புத்திரர்கள் அனைவரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? 10ஆம் வசனத்திலே, இதே எரேமியா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாய யோனதாப் என்கிற எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் ஆண்களும் எங்கள் ஸ்திரீகளும் குடும்ப பெண்கள், தாய்மார்கள், மனைவிமார்களும் எங்கள் குமாரரும் அவர்களுக்கு பிறந்த ஆண் மக்களும் எங்கள் குமாரதிகளும் பெண் மக்களும் திராட்சரசம் குடியாமலும், நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும்,
ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் இல்லை, வயலும் இல்லை, விதைப்பாடும் இல்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவர்களுடைய அந்த உறுதிப்பாடு, தேவனுடைய வார்த்தைகளை யோனதாப் தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்களும் பிள்ளைகளும் பெண்களும் அனைவரும் அதை கை கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆவிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கோ அவருடைய வார்த்தைகளுக்கோ இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் செவி கொடுப்பதும் இல்லை, கீழ்ப்படிவதும் இல்லை, கை கொள்வதும் இல்லை. யோசித்து பாருங்களே. மன விருப்பம் போல் மனம் விரும்புவதை அனைத்தையும், கண்கள் இச்சிக்கிற அனைத்தையும் அனுபவிக்க துடிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், ரேகாபியரின் குடும்பத்தாரை பார்த்து, அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவர்களுடைய உண்மைத்தன்மைக்கு, அவருடைய நீதியான வாழ்க்கைக்கு, அவருடைய நேர்மையான வாழ்க்கை முறைக்கு தேவன் சாட்சி சொல்லுகிறார். தேவன் இன்று உங்களுக்கு சாட்சி சொல்லுவாரா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, அவர் எனக்கு சாட்சி சொல்லுவார். உண்மையான சாட்சியாளர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றார். அந்த சாட்சியாளர் யார்? ஒன்று பிதாவாகிய தேவன். அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்றார். பிதாவாகிய தேவன். பரிசுத்தாவியானவர் சாட்சி சொன்னார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் இறங்கி வந்து உயிரோடு எழுப்பினார். வேதாகமம் முழுவதும், நிருப பகுதிகள் முழுவதும் அப்போஸ்தலர்கள் மூலமாய் அவர் சாட்சி சொல்லி இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதுவே உண்மையுள்ள சாட்சி. இன்றைக்கும் நீங்கள் சாட்சி சொல்லுகிறீர்களே. உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் உங்கள் போதகர்களும் சாட்சி சொல்லுகிறார்களே, பொய் சாட்சிகளை நம்ப தகுந்ததாக இருக்கிறதா? நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்கிறீர்கள் அவர்களுடைய பொய் சாட்சிகளுக்கு. மேடை ஏறி சாட்சி சொல்லுகிறார்கள், என்னுடைய கட்டி குணமாயிற்று, வேதனை குணமாயிற்று. அது உண்மையானதா? இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி எழுப்புகிறார்கள் ஆராதனைகளின் மூலமாய். உணர்ச்சி வசப்பட்டு பொய் சாட்சி, மேடை ஏறி பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள். உங்கள் வியாதி குணமானதாக, இல்லாத வியாதி இருந்தது போல நடித்து வியாதி குணமானதாக பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள். அவர்களும் அதை உங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள், கற்பிக்கிறார்கள், இப்படி சொல்லுங்கள் என்று. இது சாட்சி என்று நினைக்கிறீர்களா? பொய் சாட்சி. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்திருக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு சாட்சி பகர்ந்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் கூறி அறிவிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி சொல்லப்பட்ட இடங்களிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவன் அந்த வார்த்தைகளின் மூலமாய் செயலாற்றி இருக்கிறார். வியாதிகள் குணமாக்கப்பட்டிருக்கிறது, நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறது, பிசாசுகள் துரத்தப்பட்டிருக்கிறது, மரித்தோர் உயிரோடு எழும்பியிருக்கிறார்கள். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக செயல்பட்டிருக்கிறார். அதைத்தான் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சொல்வதற்கு முன்பு சீடர்களிடத்திலே சொல்லுவாரே, மத்தேயு 28ஆம் அதிகாரம், அந்த ஞானஸ்நானத்தை குறித்த காரியத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, கடைசி வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவின் சபையிலே அங்கமகிக்கிற, ஞானஸ்நானத்தின் மூலமாய் அங்கத்தினராகிற அனைவருக்கும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்கள் உபதேசம் பண்ணுகிறார்களா? நீங்கள் அதை கேட்கிறீர்களா? கர்த்தருடைய உபதேசங்களை நீங்கள் கேட்கிறீர்களா? இல்லையே. தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய
புரட்டுபதேசங்களைத்தானே கேட்கிறீர்கள், ஆசீர்வாதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் கேட்கத்தானே ஓடுகிறீர்கள். வேதாகமத்திலே முன்னுரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கேட்கிறீர்களா? அவைகள் தானே இன்று செயலாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் உங்கள் நடுவில் இந்த பூமியின் ஜனங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறார்களா? நாங்கள் கண்டோம் என்றல்லவா சொல்லுகிறார்கள். அவர் எங்களுக்கு காண்பித்தார் என்றல்லவா சொல்லுகிறார்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் ஏதாகிலும் ஒன்று உங்கள் மத்தியிலே நடந்திருக்கிறதா? ஆனால் தேவனால் உரைக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் இந்த பூமியின் ஜனங்கள் மத்தியிலே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதை இவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நான் அன்றே சொன்னேன் அல்லவா. இவன் என்ன சொன்னான்? 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வேதாகமத்திலே எல்லாம் எழுதப்பட்டு விட்டதே, அதுதானே நடக்கிறது. இந்த ஓநாய் என்ன தீர்க்க தரிசனத்தை சொன்னான் உங்களுக்கு? அவன் சொன்னது நடப்பதற்கு, இல்லைன்னா நான் சொன்னது நடப்பதற்கு? யோசியுங்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைய போதகர்கள் தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலருடைய தீர்க்க தரிசனங்கள் அல்லவை. இவர்கள் அவைகளை திருடி உங்களுக்கு தாங்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், தங்கள் தீர்க்க தரிசனங்களாக என்பதை முதலாவது உணர்ந்து அறியுங்கள். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். யாராக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவராக உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். பரிசுத்த பவுல் அதைத்தான் சொல்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. கிறிஸ்துவே ஆவியானவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த வார்த்தை வேத கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே கற்பித்து வைத்திருக்கிற அனைத்தையும் நீங்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கின்ற பொழுது அவர்கள் கை கொள்ளும்படியாக ஆவியானவராகிய தேவன் அந்த வார்த்தைகளின் வழியாக அந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்வார், செயல்படுவார், அவர்களிலே விசுவாசத்தை எழுப்புவார். அதான் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வேதத்தின் சத்திய வசனங்கள் சொல்லப்படுகிற விதைக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். பிரசங்கியின் புத்தகத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இது என்ன தெரியுமா? அந்த வசனத்தினுடைய அர்த்தம், உன் ஆகாரத்தை, ஆகாரம் என்றால் சத்திய வேத வசனங்களாகிய ஜீவ மன்னா, வானத்தின் மன்னாவாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சத்திய வசனங்கள், வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளாகிய ஆகாரத்தை, உணவை, ஜீவாப்பத்தை தண்ணீர்களின் மேல் போடுங்கள். தண்ணீர்கள் திரள் கூட்ட ஜனங்களின் மத்தியிலே விதையுங்கள். உடனே நீ எதிர்பார்க்க முடியாது, பலனை எதிர்பார்க்க முடியாது. அந்த சத்திய வசனங்களை சத்தியமாய் திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நீ பிரசங்கித்தால் அநேக நாட்களுக்கு பிற்பாடு அந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்களுடைய ஆத்துமா உயிரடையும், அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று மனம் திரும்புவார்கள். அப்பொழுது நீ அந்த பலனை காண்பாய். அநேக நாட்களுக்கு பின்பாடு ஆத்துமாக்கள், உன் செய்தியை கேட்ட ஆத்துமாக்கள் உன் அண்டையிலே, கிறிஸ்து அண்டையிலே வருகிறதை காண்பாய். அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். எத்தனையோ மாதங்களுக்கு முன்பு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய பிரசங்கம் என்னை தொட்டது. அந்த வார்த்தைகளின் மூலமாய் நான் இன்று கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், உன்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் கள்ள தீர்க்கதரிசிகளின், கள்ள போதகர்களின், கள்ள பிரசங்கியார்களின், கள்ள அப்போஸ்தலர்களின் மேடையேறி பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். அவர்களையே பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இந்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே ஆவியாயிருக்கிறார்.
அவர் உங்கள் மத்தியிலே, உங்கள் உள்ளங்களிலே சத்திய வார்த்தைகளின் மூலமாய் செயல்படுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் இங்கே சாட்சி சொல்லுகிறார். ரேகாபியரின், யோனதாவின் புத்திரர்களுக்கு சாட்சி சொல்லுகிறார். உனக்கும் சாட்சி சொல்லுவார். அவர் சொன்னார், நீங்கள் என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனால், மீறி நடந்தால், நீங்கள் அக்கிரமத்திலே அழிந்து நியாய தீர்ப்பு நாளிலே பிதாவாய தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது, நீங்கள் என்னை குறித்து பூமியிலே வெட்கப்பட்டதினால், சத்தியத்தை அறிவியாமல் போனதினால், சத்தியத்தைக்கு சாட்சி சொல்லாமல் போனதினால், நானும் உங்களை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே ஆவிகளின் பிதாவாய தேவனுக்கு முன்பாக வெட்கப்படுவேன், முகத்தை திருப்பிக் கொள்ளுவேன் என்கிறார். நீ என் பிள்ளை, என் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று நான் சொல்ல மாட்டேன். நீ நித்திய நியாய தீர்ப்புக்கு நரகாக்கினி கடலுக்கு செல்லுவாய், முகத்தை திருப்பிக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சாட்சி சொல்ல மாட்டாராம். ஏனெனில் நீ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்க மனமற்றவனாயிருக்கிறாய். ஆனால் புரட்டு உபதேசக்காரர்களின் வார்த்தைகளை, குறிகளை, பொய்க்குறிகளை, பொய் ஆசீர்வாதங்களை செவிசாய்க்கிறாய், அவைகளை பின்பற்றுகிறாய், அவர்களை பின்பற்றி ஓடுகிறாய், அவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறாய். கர்த்தர் அந்த நாளிலே உங்களுக்கு சாட்சி சொல்ல மாட்டார், உனக்காக பரிந்து பேச மாட்டார் என்பதை புரிந்து கொள். இங்கே ரேகாபியரின் புத்திரர்களுக்கு அவர் சாட்சி சொல்லுகிறார். ஆதலால், கடைசி 19வது வசனம், ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதே மாதிரி ஒரு வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? எரேமியா 33ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியிலே 2 வசனங்களாக ஒவ்வொரு நாளும் தியானித்தோம். நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் லேவியருக்கு இல்லாமல் போவதில்லை. அதே வார்த்தையின் பகுதிகளை, அந்த வார்த்தையின் தொனியை இங்கே ரேகாபியரின் புத்திரருக்கும் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லுகிறார், எரேமியா அதை ரேகாபியரின் புத்திரரிடத்திலே சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறார்? ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? உங்களுக்கு தெரியுமா? சகரியா 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். கடைசி 13, 14 ஆகிய வசனங்களை படிக்கிறேன், கேளுங்கள். அது அந்த வார்த்தைகள், அந்த கேள்வி 2 முறை சொல்லப்படுவது அதே அதிகாரத்தில். சகரியா 4ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். 12ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு படிக்கிறேன். 11ஆம் வசனத்திலிருந்தே படிக்கிறேன். ஏன்னா அந்த சம்பவம் தான் 4ஆம் அதிகாரம் சகரியா 4, 1 முதல் 5 வரையான 3 வரையான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலும் அவன் கேட்கிறான், சகரியா, நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். எவைகள்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற 7 குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற ஒரு புன் கொத்து விளக்கு தண்டு. ஒரு பொன் குத்து விளக்கு தண்டை காண்கிறான். நீ காண்கிறது என்ன? 2ஆம் வசனம், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன்.
அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்ன என்று கேட்டேன். அவர் அதற்கு பிற்பாடு பதில் சொல்லுகிறார். அந்த பதில் சொல்லுகிறது தான் 11ஆம் வசனத்திலிருந்து, அதே அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து தொடங்குகிறது. பின்பு நான், அவன் திரும்பவும் கேட்கிறான், பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். எத்தனை முறை கேட்கிறான்? ஒரே கேள்வியை 3 முறை கேட்கிறான். மூன்றாவது முறை மிக தெளிவாக கேட்கிறான், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லி. அப்பொழுது தேவன், கர்த்தர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது 14ஆம் வசனம், அப்பொழுது அவர், இவைகள் 2, எவைகள் 2 ஒலிவ மரங்களும் அவைகளிலே இருந்து வருகிற கிளைகளும் அவைகளிலிருந்து இறங்குகிற 7 குழாய்களும், அதை சேர்த்து சொல்லுகிறார் அங்கே. இவைகள் 2 சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். யாருங்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் யார்? இங்கே, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷர்கள் யார்? ஆசாரியர்கள், அபிஷேகம் பெற்ற சாட்சிகள், கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறவர்கள். நீங்கள் சாட்சி சொல்லுகிறீர்களா? கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறீர்களா? நீங்கள் பின்பற்றுகிற புறம்போக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் போதகர்களுக்கும் பிரசங்கியார்களுக்கும் சாட்சி சொல்லுகிறீர்களா? மேடையேறி யோசித்து பாருங்கள். நீங்கள் யாருக்கு சாட்சி சொல்லுகிறீர்கள்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தங்களை தாங்களே அப்போஸ்தலர்களாக அபிஷேகித்துக் கொண்டவர்களுக்கும், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் அனைவரும் செல்ஃப் ஆர்டைன்ட் ப்ராப்பர்ட்ஸ், செல்ஃப் ஆர்டைன்ட் அப்போஸ்டல்ஸ். இவர்கள் தங்களை தாங்களே அப்போஸ்தலர்களாக காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள், தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகளாக காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள், தங்களை தாங்களே பேராயர்களாக காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கர்த்தருக்கு சாட்சியாக ஜனங்களின் மத்தியிலே கூறி அறிவிப்பான். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு அல்ல, தங்களுக்கு தாங்களே குறி சொல்லிக் கொள்கிறார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள். நீங்களோ அவர்களுக்கு மேடையேறி சாட்சி சொல்லுகிறீர்கள், கர்த்தருக்கு சாட்சி சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சி சொல்ற இடத்துல எல்லாம் கை தட்டாத, கண்ணீர் வடிக்காத. அவன் பொய் சாட்சி சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள், உணர்ந்து கொள். நீ உணர வேண்டும் என்றால் வார்த்தைகளுக்கு, சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், அதை கற்க வேண்டும், அதை அறிந்திருக்க வேண்டும். இங்கே கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷர்கள் யார் தெரியுமா? சாட்சியாக இடப்படுகிறவர்கள். அவர்கள் கர்த்தருக்குத்தான் சாட்சி சொல்லுவார்கள். தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் போதகர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சாட்சி சொல்ல மாட்டார்கள். அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறவர் தேவன். நீ எதை எதை செய்திருக்கிறாய் என்பதை
ஊழியக்காரர்களை குறித்து ஊழியக்காரர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டியவர் தேவன், கர்த்தர். நீ அல்ல, விசுவாசி அல்ல. கர்த்தருக்கு தெரியும் அவன் என்ன செய்துகிட்டு இருக்கான். உனக்கு தெரியாது. நீ அவனுக்கு மேடை ஏறி சாட்சி சொல்லுகிறாய். காண்கிறவர்களிடத்திலெல்லாம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறாய். ஊடகங்களின் வாயிலாக நீ இவர்களோடு ஜீசஸ் ரெடீம்ஸ் சேர்ந்து கொள், ஜாயின் டு அஸ் சாட்சி சொல்லுகிறாய். அழைக்காதே. அவன் புறம்போக்கு தீர்க்கதரிசி, புறம்போக்கு ஊழியன், கர்த்தரால் அனுப்பப்பட்டவன் அல்ல. அவன் வலு சர்ப்பத்தின் வாய், பொய்களையே பிணைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லா பயிலும் அதைத்தான் செய்துட்டு இருக்கான். நீங்கள் அவர்களுடைய செய்திகளை மற்றவர்களுக்கு விநியோகிக்கிறீர்கள், மற்றவர்களை அவர்களை பின்பற்ற செய்கிறீர்கள். செய்யாதீர்கள். உலகத்தின் தீர்க்கதரிசிகளுக்கோ அப்போஸ்தலர்களுக்கோ ஊழியர்களுக்கோ அவர்களை பின்பற்ற செய்வதற்காக ஜனங்களை அவர்களிடத்தில் கூட்டி சேர்க்காதீர்கள். சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களையும் அவர்களோடு அழித்து போடுவார். சத்தியத்திற்கு மட்டும் செவி கொடுங்கள். கர்த்தருக்கு மட்டும் சாட்சியாக நில்லுங்கள். பின்பற்றத்தக்கவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்களுமே. வேறு எவனையும் உலகத்தின் எந்த தீர்க்கதரிசியையும் நம்பாதே, பின்பற்றாதே. அப்போஸ்தலர்களுடைய நிருபங்களை பின்பற்று. அவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள். அதுவே உனக்கு பின்பற்றத்தக்க சாட்சிகளாயிருக்க வேண்டும். நீ யாருக்கும் சாட்சியாக மாறாதே. கர்த்தருக்கு மட்டும் சாட்சியாக வாழப்பார். அப்பொழுது கர்த்தர் உனக்காக சாட்சி சொல்லுவார் நியாயத்தீர்ப்பு நாளிலே. இல்லை என்றால் முகத்தை திருப்பிக் கொள்வார் என்பதை புரிந்து கொள். கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக நிற்கத்தக்கவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தால் அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல. சத்திய வசனங்களின் முத்திரையினால், சத்திய வசனங்களால் நிறைய பலகையிலே முத்திரையிட்டு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்களே கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள். நீ யாருக்கு முன்பாக நிற்கிறாய்? பால் தினகரனுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? மோகன் சி லாசரஸுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? ஜாயிஸ் மேயருக்கு சாட்சி சொல்லுகிறாயா? பென்னிஹினுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? ஆலன் பாலுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? வின்சென்ட் செல்வகுமாருக்கு சாட்சி சொல்லுகிறாயா? சாது சுந்தர் செல்வராஜுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? இயேசு நேசிக்கிறார் ஊழியங்களுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? இயேசு அழைக்கிறார் ஊழியங்களுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லுகிறாயா? நீ யாருக்கு சாட்சியாக நிற்கிறாய்? யாரிடத்தில் ஜனங்களை கூட்டி சேர்க்க? ஜாயின் டு அஸ், ஜாயின் டு அவர் குரூப், ஃபாலோ டு சோ அண்ட் சோ என்கிறாய். நீ யாரிடத்தில் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாய்? முதலாவது திருந்து, நீ திருந்து மற்றவர்களை திருத்து. யாரையும் பின்பற்ற செய்யாதே. தேவனை தவிர, கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் பின்பற்றுவதற்கு அழைக்காதே. இதெல்லாம் புறம்போக்கு ஊழியங்கள். உலகத்தின் ஆதாயங்களுக்காக உலகத்தை ஆதாயப்படுத்துகிறார்கள். ஆனால் தங்கள் ஆத்துமாக்களையே இழந்து விட்டவர்கள் இவர்கள். உங்கள் ஆத்துமாக்களையா நித்தியத்திற்கு கொண்டு சேர்க்கப் போகிறார்கள்? இல்லை. இவர்களுக்கு சாட்சியாக நில்லாதிருங்கள். வேத வசனங்களுக்கும் வார்த்தையானவராகிய கிறிஸ்துவுக்கும் சாட்சியாக நில்லுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களே. 7 பொன் குத்து விளக்குகளையும் தாங்கி நிற்கிற குத்துவிளக்கு தண்டு பிரதான ஆசாரியன். மனிதரிலிருந்து தேவனுக்கென்று தேவ சமூகத்திலே நிற்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுக்கு வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் நிற்கிற ஒலிவ மரங்கள், விருட்சங்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விருட்சங்களில் ஒன்றைத்தான் மாயை என்கிற பிசாசினுடைய சங்காரத்திலே, அசுர வதத்திலே, அசுரனை வதம் செய்தான். சூரனை வதம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவன் மாமரமாக மாறுகிறான் என்று புனையப்பட்ட கதை. யார் தெரியுமா? அந்த மாமரத்தை
அவன் மாயை. வில்லினால் அம்பும் வில்லினால் அதை எய்தபோது அல்லது வேலினால் எய்தபோது மரம் இரண்டாக பிளந்தது. ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறியது. யார் தெரியுமா அவங்க? இந்த ரெண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட சாட்சிகளுமே சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறவருக்கு முன்பாக நிற்கிற ரெண்டு ஒலிவ மரங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சாட்சிகள். ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட சாட்சிகள் இருவருமே அங்கே மரமாக நின்றார்கள். அந்த மரத்தை தான் வலு சர்ப்பத்தின் மாயை வேலினால் பிளந்தது. ஒன்று சேவலாக, எக்கால சத்தத்தை சேவல் கூவுகிற அதிகாலையிலே சேவல் கூவுகிறது. அந்த சேவலாக பிரதான தூதனுடைய காலம். என்னது? சேவல் கூவுகிற சத்தம் அது பிரதான தூதனுடைய காலம். நாய் குரைத்து சூரியன் உதிப்பதில்லை, பகல் விடிவதில்லை. சூரிய உதயத்தை முன்னறிவிப்பது சேவல். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை வருகிறார் என்கிற எக்காலத்த சத்தத்தை சொல்லுகிறவன் பிரதான தூதன். அவனே இங்கு சேவலாக நிற்கிறான். தேவன் அதைத்தான் சேவல் கூவுகிற 3 தரம் சேவல் கூவுவதற்கு முன்னே, சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று பேதுருவிடத்திலே சொன்னார். அந்த சேவல் பிரதான தூதனை, தேவதூதனை கொடுக்கிறது. பிரதான தூதனுடைய கால சத்தம். இந்த மாயை என்கிற வலு சர்ப்பம் சங்காரம் செய்தது யாரை? தேவனுடைய அபிஷேகம் பெற்ற 2 சாட்சிகளை. அந்த சாட்சிகள் தான் விருட்சமாக, மாமரமாக நின்றார்கள். அதை தன்னுடைய மாயையினால் 2ஆக பிளந்தான். ஒன்று பிரதான தூதனாகிய தூதனுடைய சத்தத்தை கொடுக்கிற சேவலாக மாறியது, இன்னொன்று மயிலாக மாறியது. அந்த மயில் வலு சர்ப்பத்தை பிடிக்கக்கூடியது. வலு சர்ப்பத்தை தன் வாயிலும் தன் காலிலும் கால் விரல்களிலும் கவ்வி பிடிக்கக்கூடியது. அதான் உடன்படிக்கை பெட்டகத்தின் மேல் இருக்கிற 2 கேருபீன்கள் எதிரும் புதிருமாக தேவனுடைய உடன்படிக்கையின் பிரமாணத்திற்கு பெட்டகத்தின் மேல், கிருபாசன பட்டியின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிங்க முகம் கொண்ட கேருபீனும் கழுகு முகம் கொண்ட கேருபீனும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதாகமத்தின் ரகசியங்களை புராணங்களும் சாத்தானும் வலு சர்ப்பத்தின் மாயை என்கிற மாய பிசாசுகளும் எங்கே புனைந்து வைத்திருக்கிறது என்று. அங்கே விருட்சமாக மாறிய சூரன் கர்த்தருடைய 2 அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவன். 2 பேரும் ஒருவராக நின்றார்கள். மாயைக்குள், மாயையினால் கட்டப்பட்டிருந்தார்கள். நான் அதைத்தான் கடந்த ஒரு செய்தியிலே சொல்லியிருப்பேன். பழனி மலை முருகன் கோவிலிலே கோபுரத்தின் உச்சியிலே 2 கேருபீன்கள், 2 தேவதூதர்கள் என்றார்கள். இப்பொழுது அகற்றிவிட்டார்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிங்கமுக கேருபீனும் கழுகுமுக கேருபீனும் சங்கார தூதர்களின் தலைவனும் எக்கால சத்தத்தை கொடுக்கிற பிரதான தூதனாகிய காபிரியேலும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. விருட்சங்களாக நின்றார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது ஒலிவ மரக்கிளைகளாய் அல்லது ஒலிவ மரங்களாய் நிற்கிறார்கள். வேதாகமத்திலே அவர்கள் மோசேயும் எலியாவும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க அபிஷேகம் பெற்ற சாட்சிகள். சர்வலோகத்திற்கு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகள் மோசேயும் எலியாவும் ஒலிவ மலையிலே காட்சி கொடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே ஏறின போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அங்கே மேகத்திலே மோசேயும் எலியாவும் அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நின்றார்கள். சர்வலோகத்திற்கு ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க அபிஷேகம் பெற்ற சாட்சிகள் அவர்கள் இருவரே. அவர்களை போலிருப்பான் ரேகாபியரின் புத்திரர்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இதுதாங்க சாட்சி. எல்லாம் மாயைக்குள்ளே, வலு சர்ப்பத்தின் மாயைக்குள்ளே தேவனாலே கட்டப்பட்டது. மாயையின் கட்டுகள் அறுக்கப்படுகிற காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும், சகல ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களும், பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும்
மாயையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். கட்டவிழ்க்கப்பட்டு அனைவரும் விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய கால சத்தத்தின் துணி, மணவாளனாகிய கிறிஸ்து வருகிறார் என்கிற கால சத்தத்தை துணிக்கக்கூடிய அபிஷேகம் பெற்ற சாட்சிகள் எழும்ப போகிறார்கள். தேவனுடைய மணவாட்டி சபையை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற, பூமிக்குரிய சபையை மணவாட்டி சபையாய் மாற்றுருவாக்கம் செய்கிற கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் அனைவரும் மாயையின் கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி மணவாட்டியாகிய சபை வெளிப்பட வேண்டும். அது வலு சர்ப்பத்தின் வாயிலே இருக்கிறது. இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் வலு சர்ப்பத்தின் வாய்களாயிருக்கிறார்கள். சபை கர்த்தருடைய சபை கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டப்பட்டிருக்கிறது. மாயையிலே கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள பிரசங்கியார்களும் கிறிஸ்துவின் சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பொய்களினாலும் புரட்டுக்களினாலும் வஞ்சகங்களினாலும் அசுத்தங்களினாலும் அருவருப்புகளினாலும் அக்கிரமங்களினாலும். அதான் கிறிஸ்துவின் சபை சாத்தானுடைய வலு சர்ப்பத்தின் வாயில் இருக்கிறது. இவர்கள் அனைவரும், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களும் வலு சர்ப்பத்தின் வாய்களாயிருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய வாய்களும் அல்ல, தேவனுடைய மனிதர்களும் அல்ல. தேவனுடைய மனிதர்கள் வரப்போகிறார்கள். பாருங்கள் என்ன சம்பவிக்கும் என்று. அவர்கள் மாயையின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் தம்முடைய பலத்த சபரியவான்களாகிய தேவதூதர்களை காற்றுகளாக்குகிறார், அக்கினி ஜுவாலைகளாக்குகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளை போல மாற்றுகிறார். வருவார்கள் 1,44,000 பேர் மாயையின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட கர்த்தருடைய தூதர்களாய் அக்கினி ஜுவாலைகளாய் வருவார்கள். பட்சிக்கிற அக்கினி ஜுவாலைகளாய் வருவார்கள். நீங்கள் அந்த நாட்களிலே இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கள்ள அப்போஸ்தலர்களை பின்பற்றுகிற கள்ள கிறிஸ்தவர்களே, வெளிவேடம் தரிக்கிற கிறிஸ்தவர்களே, துரும்பாயிருப்பீர்கள், எரிந்து போவீர்கள். என்னுடைய செய்திகளே உங்களுக்கு எரிப்பதை போல் இருக்கிறது அல்லவா? வருவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் அவர்களே. இந்த ஓநாய்களின் கூட்டம் அல்ல. இன்று உலகத்திலே நீங்கள் காண்கிற பென்னிகின் உலக தீர்க்கதரிசிகளில் ஒருவன். பென்னிகின், ஜாயிஸ் மேயர், குட்டை பாவாடையோடு ஜட்டியோடு நின்று பிரசங்கம் செய்கிறவள். இந்த குழந்தைகள் அணிகிற ஒட்டு துணியோடு மேடையிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி சபையை கட்டி எழுப்புகிறாளா? அரை நிர்வாணமாய் நிற்கிறவள், அரை நிர்வாணமாய் உடலின் அங்கங்கள் எல்லாம் வெளியே தெரிய குத்தாட்டம் படுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கேவலமா இல்லை இவர்களை பின்பற்றுவதற்கு? இவர்களை தேவனுடைய மனிதர்கள் என்றும், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்றும், தேவனுடைய அப்போஸ்தலர்கள் என்றும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும், தேவனுடைய மனிதர்கள் என்றும், தேவனுடைய வாய்கள் என்றும் சொல்லுகிறீர்களா? அனைவரும் வலு சர்ப்பத்தின் வாய்கள், சாத்தானுடைய வாய்களாயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து திரும்புங்கள். சபை இவைகளால், உலகளாவிய கிறிஸ்துவன் சபை இவர்களால் சீரழிக்கப்பட்டு சாக்கடையாக்கப்பட்டிருக்கிறது, வேசி மார்க்கமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அதை சீர்படுத்துவதற்காக வருகிறார்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், சங்கார தூதர்கள் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி வருகிற 1,44,000 பேர் சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் சங்காரம் செய்கிறவர்கள். அவர்கள் சங்கார தூதர்கள். அவர்களே சபையை சுத்திகரிக்க வருகிறார்கள். கிறிஸ்துவின் ஜனங்களை வேறு பிரிக்க வருகிறார்கள். அவர்களை புடமிட்டு பரிசுத்தவான்களாய் மாற்ற வருகிறார்கள். அக்கினி ஜுவாலைகளாய் வருகிறார்கள். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை படியுங்கள், சங்கீதம் 104 படியுங்கள். தேவன் தம்முடைய பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்களை காற்றுகளாகவும், தம்முடைய வல்லமையின் ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற பண்ணுகிறார். அப்படிப்பட்டவர்கள் வரப்போகிறார்கள். அன்று சபை சுத்திகரிக்கப்படும். அதுவரையிலும் இந்த சீரழிந்த ஓநாய்களின் கூட்டத்தை தேவனுடைய மனிதர்கள் என்று, ஆவிக்குரிய அப்பாக்கள் என்று அழைத்துக் கொண்டு திரியுங்கள்.
எங்கே நிற்கப் போகிறீர்கள் என்பதை உணருங்கள். கர்த்தர் இவர்களை குறித்து சாட்சி சொல்லவில்லை, ஆனால் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் சாட்சி பெற்றவர்களே, கர்த்தருக்கென்று எழும்புங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் பக்கத்திலே ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு பிரயாசப்படாதீர்கள். அழிக்கப்படுவீர்கள், அழிந்து போவீர்கள். பூமியின் மேல் வரப்போகிற அனைத்து பேரழிவுகளும் உங்களை விழுங்கி போடும். கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள போதகர்களையும் பின்பற்றுவதற்கு யாரை நீங்கள் அழைத்தாலும், நீங்களெல்லாம் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் அவர்களோடு வாரிக்கொள்ளப்படுவீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் அந்த நாளிலே உங்களை விட்டு தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார். நீங்கள் கூக்குரலிட்டு அழுதாலும், கர்த்தாவே, நான் உமக்காக ஊழியம் செய்தேனே, இந்த தீர்க்கதரிசியை பின்பற்றி அநேக ஜனங்களை அந்த தீர்க்கதரிசியின் பக்கமாய் கூட்டி சேர்த்தேனே என்று அன்று சொல்லுவாய். உண்மையை சொல்லுவாய். நான் கர்த்தருக்கல்ல, கள்ள தீர்க்கதரிசியின் முன்னால் நான் ஜனங்களை கூட்டி சேர்த்தேன். அவனுக்காக ஜனங்களை என்னுடைய ஊடகங்கள், என்னுடைய வாய் சாட்சிகளின் மூலமாய் நான் ஜனங்களை வழிதப்ப பண்ணினேன். என்னை விட்டுவிடும் என்று கதறுவாய். முகத்தை திருப்பிக் கொள்ளுவார். நீ பூமியின் மக்களினங்களின் மத்தியிலே அனுப்பப்பட போகிற சகல வாதைகளினாலும் மாறிக்கொள்ளப்படுவாய். கர்த்தர் உனக்கு சாட்சி சொல்ல மாட்டார். ஆனால் அவரை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கோ கர்த்தர் சாட்சி சொல்லுவார். கர்த்தருடைய சாட்சியை கேட்கிற அவருடைய சுதூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரேகாபியருடைய புத்திரர்களுக்கு, யோனதாவின் புத்திரர்களுக்கு கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார். சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன், எனக்கு முன்பாக நிற்கத்தக்க சாட்சிகள் உன் குடும்பத்திலே இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். இது உனக்கு தேவையா? உன் குடும்பத்தார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக மாற வேண்டுமா? பரலோக ராஜ்யத்தின் உரிமை சுதந்திரவாளிகளாய், கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாய், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை விட்டு விலகு. வேத வசனங்களை மட்டும் பின்பற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் வார்த்தைகளாகிய சத்திய வேத வசனங்களை மட்டும் பின்பற்று. அவைகளுக்கு செவி கொடு, அவைகளுக்கு கீழ்ப்படி, அவைகளை உன் இருதயத்திலே எழுதிக்கொள், அவைகளை பின்பற்றி நட. அப்பொழுது கர்த்தர் உனக்கு சாட்சி சொல்லுவார் என்பதை கூறி, அருமையான கிறிஸ்து, என்னுடைய செய்தியை கேட்கப் போகிற அனைத்து ஜனங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை. வரப்போகிற கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் கிறிஸ்துவின் மாந்தையின் ஆடுகளாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, நான் இந்த நாளுக்குரிய செய்தியை உங்களுக்கு முன்பாக நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை என்றென்றும் நித்திய பாதையிலே, ஜீவ பாதையிலே நடத்துவாராக. ஆமென்.